40 முறை என்னோடு பேசினேன் என்று சொல்லுகிறார். ஆக என்னுடைய மனம் எவ்வளவு வருந்தி இருக்கும் என்பதை ஒரு செயலின் மூலமாக, அது அந்த குற்றச்சாட்டு 16 குற்றச்சாட்டிலே அது ஒரு குற்றச்சாட்டு. அதாவது உளவு பார்ப்பது, என்னையே உளவு பார்ப்பது. இங்கே பக் வைத்தார்கள், அந்த சோஃபாவில் பக் வைத்தார்கள். காவல்துறைக்கும் சைபர் கிரைம் அந்த துறைக்கும் ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி அதுவும் அதற்கும் சொல்லி விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கருவி லண்டனில் இருந்து வாங்கப்பட்டு இங்கே வைத்தார்கள் அந்த சோஃபாவில். ஆக இதைவிட மோசமான செயல் இருக்க முடியுமா? யாரை யார் வேவு பார்ப்பது? எங்கே இந்த இடத்துல வேவு பார்க்க என்ன இருக்கிறது? அதுவும் மற்றவர்கள் வேவு பார்க்கலாம், ஆளுங்கட்சி வேவு பார்க்கலாம், எதிர்கட்சி வேவு பார்க்கலாம், இல்லை எனக்கு பிடிக்காதவர்கள் வேவு பார்க்கலாம். ஆனால் அன்புமணி வேவு பார்க்கலாமா? ஆக பதினாறு குற்றச்சாட்டுகளே அது ஒரு மிகப்பெரிய என் மனசு வருந்திய குற்றச்சாட்டு. பல முறை நான் திண்டிவனத்தில் குடியிருந்த போது, தைலாவரத்தில் இப்பொழுது குடியிருக்கிறேன், திண்டிவனத்தில் என்னுடைய வீட்டில் குடியிருந்த போது கட்சியினர் ஆர்வ மிகுதியாலே இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று சொல்லி கோஷம் போடுவார்கள். இந்தியாவின் இரும்பு மனிதர், அதெல்லாம் அந்த மாதிரிலாம் போடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அந்த இரும்பே இன்றைக்கி உருகி அந்த மனசு கெட்டு 46 ஆண்டு காலம் அரும்பாடுபட்டு வளர்த்த 96,000 கிராமங்களுக்கு சென்று அரும்பாடுபட்டு வளர்த்த இந்த கட்சி இவரால் அழிகிறதே என்று மனம் பொறுக்க முடியவில்லை. அதனாலே தான் இந்த முடிவு எடுக்க வேண்டியுள்ளது. ஒரு முறை அந்த 16 குற்றச்சாட்டில் இன்னொரு குற்றச்சாட்டு, எங்கே இந்த தோட்டத்தை விட்டு சற்று மாவட்டங்களுக்கு அல்லது கிராமங்களுக்கு செல்லலாம் என்று தருமபுரி சேலம் போக முடிவு செய்தேன். அப்பொழுது தருமபுரியில் இருந்த மாவட்ட செயலர்களுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? 2 செய்தி தொடர்பாளர் அவரிடமும் மைக்க வைக்கக்கூடாது, கூட்டத்தில் 200 பேருக்கு மேலே வரக்கூடாது, மைக்க வைக்கக்கூடாது, மைக்க வச்சு பேசக்கூடாது, 200 பேருக்கு மேலே வரக்கூடாது, என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நான் தங்கியிருக்கிற விடுதியிலே தான் பார்க்க வேண்டும் என்றெல்லாம் அதில் வருது. 16 குற்றச்சாட்டில் வருதில்ல ஆக எத்தனையோ இதெல்லாம் சொன்னேன்.
மேலும் என்னுடைய மனசு அந்த இரும்பு ஊருகி, இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று சொல்வார்களே, அதெல்லாம் இப்போ உருகி போயிருக்குது. ஆனாலும் என் உயிர் மூச்சுள்ள வரை இந்த மக்களுக்கு, ஊமை ஜனங்களுக்கு கோலொன்றியாவது நடந்து நான் தொடர்ந்து பாடுபடுவேன் என்று நான் உறுதியளிக்கிறேன். ஏற்கனவே பல முறை இப்படி சொல்லியிருக்கிறேன். ஊமை ஜனங்கள் என்று சொல்வது எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற 324 சமுதாயங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். 324 சமுதாயங்கள், அந்த 324 சமுதாயங்கள் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும், அவர்களுடைய குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும், எல்லோருக்கும் கட்டாய கல்வி, தரமான கல்வி, கட்டணமில்லாத கல்வி, சுகமான கல்வி, சுமை இல்லாத கல்வி, விளையாட்டுடன் கூடிய கல்வி, எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி கிடைக்க வேண்டும் என்று பல காலம் நான் சொல்லி வந்திருக்கிறேன். அது இன்னும் நிறைவேறிய பாடில்லை. அதனால் இப்பொழுது இந்த அவரை கட்சியிலிருந்து, அன்புமணி கட்சியிலிருந்து நீக்குவதன் மூலமாக இந்த கட்சியில் இருக்கிற மற்றவர்கள், மற்ற பொறுப்பில் இருக்கிற மற்றவர்கள் மேலும் சிறப்பாக தவறு செய்யாமல் இந்த கட்சியை வளர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய கட்சியினருடைய விருப்பமும் இதுதான். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.